தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் பாமகவின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணியின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்ள சேலம் சென்றிருக்கிறார். இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்கும் ஜேசன் சஞ்சயின் இந்த என்ட்ரி சினிமா வட்டாரத்தில் பேசு பொருளானதோ இல்லையோ சமூக வலைதளத்தில் பலரும் பலவிதமாக பேசத் தொடங்கியுள்ளனர். ஜேசன் சஞ்சயின் வருகைக்கு என்ன காரணம், அரசியல் பின்னணியா என்பதை விரிவாக பார்க்கலாம். நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் தமிழ் சினிமாவில் இயக்குனர் அவதாரத்தை எடுத்திருக்கிறார். அவரது முதல் படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்க சந்தீப் கிஷன் ஹீரோவாக நடிக்கிறார். தமன் இசையமைக்கிறார். படத்தின் அனௌன்ஸ்மெண்ட் சமீபமாக வெளியான நிலையில் படத்தின் பணிகள் நடந்து வருகின்றன. இந்த நிலையில்தான் சேலத்தில் நடைபெறும் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியின் இல்ல திருமண விழாவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் வருகை தந்துள்ளனர். அதில் தாவேகா தலைவர் விஜயின் மகனும் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலினும் ஜேசன் சஞ்சயும் சென்னையில் இருந்து சேலம் சென்ற விமானத்தில் ஒன்றாக பயணித்துள்ளனர். விமான நிலையம் வந்திறங்கிய ஜேசனுக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்ட நிலையில் பார்க்க விஜயை போலவே ஷோல்டர் பேக்கை போட்டுக்கொண்டு கூலாக இறங்கினார் ஜேசன். பார்ப்பதற்கு அச்சு அசலாக விஜயை போலவே தோற்றமளித்த ஜேசனின் போட்டோக்கள் இணையத்தில் வைரலாகியுள்ளன. அப்பாவின் அதே மேனரிசம், தன்னடக்கம் என்று பலர் சிலாகித்தாலும் ஒரு சிலர் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். விஜயே இப்போதுதான் அரசியல் தலைவராக அவதாரம் எடுத்திருக்கிறார். அதற்குள்ளாகவே அவரது மகன் அரசியல் தலைவர்களது திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இப்போதே வாரிசு அரசியலா என்று பலரும் பேச தொடங்கியுள்ளனர். ஆனால் ஜேசன் வருகைக்கு காரணமே வேறு என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். ஆம், அவரது முதல் படத்தை தயாரிப்பது லைகா நிறுவனம்தான். இந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரன் பதவி வகிக்கிறார். இப்படியாக தனது தயாரிப்பு நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக இருக்கும் தமிழ்குமரனது அழைப்பை ஏற்று சேலம் சென்றிருக்கிறார் ஜேசன் விஜய்.